வண்ணான்குடிக்காடு கிராமம், கடலூர் மாவட்டம் வண்ணான்குடிக்காடு கிராமம் தீவு போல் காட்சியளிக்கிறது. எந்த ஒரு அரசாங்க அதிகாரி, ஆர்டிஓ, தாசில்தார், மணியாறு, தலையாரி, ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் யாரும் என்ன எவனு கண்டு கொள்ளாமல் அத்திப்பட்டு கிராமம் போல் ஒதுக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்கூட்டு நெல் பூரா மழையில் நினைஞ்சு அப்படியே நாங்கள் விவசாயம் குமுறி கொண்டிருக்கிறோம். டெல்லியில் போராட்டம் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்னொரு போராட்டத்துக்கு வண்ணான்குடிக்காட்டில் தயாராகி விட்டோம். மணியாறு வரல, ஆர்டிஓ வரல, தாசில்தார் வரல, ஊராட்சி மன்ற தலைவர் வரல, யாருமே வரல. நாங்கள் அத்திப்பட்டு கிராமம் மாதிரி தனி தீவில் இருக்கிறோம். விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை, பாத்துக்கங்க. இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை. இன்னைக்கு இத மாதிரி விவசாயி இருந்ததுன்னா ஏன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான், ஏன் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான்? எந்த ஒரு அதிகாரியும் பேனை விட்டு இடத்த வர மாட்டாங்கன்னா, இங்க கொல்லிக்கே வர மாட்டாங்கன்னா, ஆடிஓ ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், மணியாரும் வரல, தலையாரியும் வரல, ஊராட்சி மன்ற தலைவரும் வரல, ஊராட்சி மன்ற உறுப்பினரும் வரல. இதுக்கெல்லாம் ட்ரைனேஜ் ஒழுங்காக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தங்குமா? விவசாயிகளுடைய நிலைமை என்ன? ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வரான், வேற எதுக்குமே வரவே மாட்டாங்கிறான். எங்களுடைய நிலைமையை பார்த்துக்க. எத்தனை ஏக்கர், 300 ஏக்கர் மொழிவு போய் கிடக்குது. இதே நிலைமை நீடிச்சா இந்த விவசாயிகள் பூரா வண்ணான்குடிக்காட்டில் இருக்கிற விவசாயிகள் பூரா மருந்தை குடிச்சிட்டு சாக வேண்டிதான், வேற வழியே இல்லை. இதை பார்த்த உடனே உடனடியாக அரசாங்க அதிகாரி வந்து இந்த ட்ரைனேஜை சரி பண்ணி இந்த தண்ணியை சரி வடிகால் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.